நேரமும் இரவு 10 மணி. நான் கொச்சி போறதுக்காக கொல்லம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தனியா உட்கார்ந்திருந்தேன். தூரத்துல இருந்து ஒரு அண்ணா வந்து என்கிட்ட தனியா உட்கார்ந்து இருக்கியாப்பா? அப்படின்னு கேட்டாரு. முகம் தெரியாத நபர் அப்படிங்கிறதுல வந்தது நான் கூட அப்படின்றனால எந்த பதிலும் சொல்லாம அமைதியா அங்கேயே உட்கார்ந்து இருந்தேன் கொஞ்ச நேரம். அந்த அண்ணாவும் என் பார்வையில வந்து படுறது மாதிரியே உட்கார்ந்து இருந்தாரு. நானும் வந்து யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். தூரத்துல இருந்து 2 பேரும் என் பக்கத்துக்கு வரத பார்த்ததும், இவர் எந்திரிச்சு வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டாரு. வந்த 2 பேரும். என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்ததும் நேரா போயிட்டாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இவரு மன பாதுகாப்புக்காக தான் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு. இப்ப அவரு மேல எனக்கு இருந்த தப்பான அபிப்பிராயம் மாறினதும், அவர்கிட்ட பேச்சு குடுக்க ஆரம்பிச்சேன். அப்பொழுதுதான் அவர் சொன்னாரு, "என் குழந்தையோட வயசு தான் உனக்கு இருக்கும். உன்ன தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால தான் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறேன்" அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்திலேயே எனக்கான பஸ் வந்தது. நான் பஸ்ல ஏறினதும் மெல்ல அவரு அங்கிருந்து எந்திரிச்சு போவதையும் நான் பார்த்தேன். நல்ல மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று சொல்வாங்கல்ல சத்துக்கோத்து. ஒரு எடுத்துக்காட்டு தான் அங்க வந்த அண்ணா. அவர் ரொம்ப வந்து உண்மையானவராக எனக்கு தோணினார்.